ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் பராசக்தின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி சொல்லி ஆகணும். 2 வீக்ஸ் தான் வந்து கிளாஸ் வந்தாங்க. ரொம்ப நல்லா ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, நானே ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் மட்டும் பண்ணி கொடுத்தேன். அவங்களே வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸ் பீட், அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின், நடுவில் வந்து சக்ரீஸ் வச்சுட்டு சக்ரீஸ் நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. அப்புறமா அதே இதை ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த கட் பீட்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சு பீட் வச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக கட் ஒர்க்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய கட் பீட், சுகர் பீட் அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து திலகம் ஸ்டோன் வச்சுட்டு லோட் வச்சு கட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கட் ஒர்க்கில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க சாரியில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டிவ்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய கலர்ஸில் சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் ஓட்டிட்டு அதை சுற்றி வந்து ஜர்தோசி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பீடு, அதுக்கப்புறமா வந்து கட் பீடு, ஸ்மால் சைஸ் பீடு இதெல்லாம் வச்சு வந்து அந்த ஸ்லீவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்தது. ஸோ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரணும். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடி போர்ஷனில் மீதி உள்ள ஏரியாலே வந்து அவங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து அவங்க ஸ்மால் சைஸ் ஸ்டோன்ஸ் வந்து சுகர் பீட் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங்ஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஷேப்பில் போட்டுட்டு அது நடுவில் வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து கொடுத்துட்டு இந்த ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க் வந்து எவ்வளோ நாள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க நிரூபிச்சிருக்காங்க. வித்தின் 2 வீக்ஸில் வந்து இந்த அளவு அழகான ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரி ஒர்க் டிசைன் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் கற்றுக்கிற போது நல்லா ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து இந்த மாதிரியான ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.